Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 exercise 9.1 problem number 3 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Find an approximate value. ப்ராப்ளத்திலே கொடுத்திருக்காங்க approximated value தான். Approximate value of integral 1 to 1.5 2 minus x into dx. Given data எழுதிக்கலாம். Integral 1 to 1.5 2 minus x into dx and partition எப்படி கொடுத்திருக்காங்க? Applying the midpoint rule with the partition 1.1 and 1.5. Okay ma, 1.1 comma 1.2 comma 1.3 comma 1.4 comma 1.5 midpoint rule follow பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழ்ல பார்த்துடலாம். 5 partition எனும் பிரிவினையுடன் நடுமுனை விதியை பயன்படுத்தி integral 1 to 1.5 2 minus x into dx க்கு தோராய மதிப்பு காண்க. சிம்பிள் தான். கொடுத்திருக்க டேட்டால இருந்து நம்ம சில டேர்ம்ஸ் எடுத்துலாம். ஏங்கிறது லோவர் லிமிட், இன்டெக்ரல்ல லோவர் லிமிட் இருக்குல்லையே அதை எழுத போறோம். 1 bங்கிறது வந்து நமக்கு அப்பர் லிமிட், ஸோ 1.5. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இன்டெக்ரலுக்குள்ளே இருக்கக்கூடிய டேர்ம் தான். ஓகேமா, 2 மைனஸ் எக்ஸ். அடுத்து n ஈக்குவல் டு எத்தனை பார்ட்டிஷன் இருக்குது? 1 2 3 4 5 5 பார்ட்டிஷன் இருக்குது இல்லையா? ஸோ n ஈக்குவல் டு 5. அடுத்து நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், டெல் எக்ஸ். டெல் எக்ஸ்னா ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் இடைப்பட்ட இடைவெளி தான் டெல் எக்ஸ். ஃபார்முலா வந்து b மைனஸ் ஏ பை n. bங்கிறது அப்பர் லிமிட் என்ன இருக்குது? 1.5. So 1.5 divided by minus a. ஏங்கிறது lower limit. So minus 1 divided by n ங்கிறது 5 partition. So 5. அப்போ 1.5 லேருந்து 1 நம்ம சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 0.5 கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னமா 0.1. இப்போ நமக்கு எந்த ரூலை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க? மிட் பாயிண்ட் ரூல் இல்லையா? அதை எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் ரூல் அதாவது தமிழில் வந்து நடுமுனை விதி. நடுமுறை விதி. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். s ஈக்குவல் டு எஃப் ஆஃப், நல்லா பார்த்துக்கோங்கம்மா, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் x1 டிவைடட் பை 2 ப்ளஸ் இப்போ நமக்கு எதில் கம்ப்ளீட் ஆகுதோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ எஃப் ஆஃப் கம்ப்ளீட் ஆகிறது x1, ஸோ x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2 ப்ளஸ் இப்போ இதில் கம்ப்ளீட் ஆகிறது x2லேருந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ எஃப் ஆஃப் x2 இல்லையாம்மா, x2 plus x3 divided by 2 plus etc. up to f of xn minus 1 plus xn divided by 2. Okay ma, into del x. இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. எதுக்கு? மிட் பாயிண்ட் ரூலுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேம்மா, இப்படி போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு லோயர் லிமிட் 1 ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. அப்பர் லிமிட் வந்து 1.5. இதுக்கு நம்ம எத்தனை பார்ட்டிஷனு? இது வந்து 1.1, இது 1.2, 1.3, 1.4. ஓகேவா? மிட் பாயிண்ட் ரூல்னா இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இது ரெண்டுக்கு இடைப்பட்ட வேல்யூ தான் நம்ம எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். இப்போ 1க்கு 1.2 1.1க்கு இடைப்பட்ட வேல்யூ எப்படி எடுக்கும்? ஃபார்முலா என்னது? எஃப் ஆஃப் ரெண்டே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1 1.2 ஆட் பண்ணியாச்சுன்னா 2.1 கிடைக்கும். இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணியாச்சுன்னா 1.05. புரியுதாமா? அடுத்து இப்போ நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நம்பர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் என்னமா வரும்? டிஃப்ரெண்ட்னா செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ 1.1 மைனஸ் 1 என்னமா வரும்? அப்போ 0.1. அந்த 0.1 இது கூட நம்ம ஆட் பண்ணால் போதும். புரியுதா? அப்போது 1.05 கூட 0.1 ஆட் பண்ணியாச்சுன்னா 1.15. அடுத்து 1.15 கூட 0.1 ஆட் பண்ணியாச்சுன்னா 1.25. அடுத்து 1.25 கூட 0.1 ஆட் பண்ணியாச்சுன்னா 1.35. அடுத்து 1.35 கூட 0.1 ஆட் பண்ணும்போது 1.45. இதை வந்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேமா? ஓகே, இப்போது நம்ம ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்ளை பண்ணலாம். s ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்? ஃபஸ்ட் எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னது? 1.05 ப்ளஸ் ரெண்டாவது எஃப் ஆஃப் 1.15 அடுத்து மூணாவது எஃப் ஆஃப் 1.25 ப்ளஸ் நாலாவது எஃப் ஆஃப் 1.35 ப்ளஸ் அஞ்சாவது எஃப் ஆஃப் 1.45 இன்ட்டு டெல் எக்ஸ். இதான் ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ண போகிறோம். எப்போ ரிமூவ் ஆகும்? ஃபங்க்ஷனுக்கு கிவன் டேட்டா நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிஷன் என்னவா கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் எக்ஸு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபங்க்ஷன் ரிமூவ் ஆகும். அப்போ அதாவது எக்ஸ், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக அங்கே 1.05. ஸோ 1.05 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 2 மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1.15. அடுத்து ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் 1.25.
ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1.35 இருக்குது. ஸோ 2 மைனஸ் 1.35 ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1.45. அப்போ 2 மைனஸ் 1.45 இன்ட்டு டெல் எக்ஸ் வந்து நமக்கு 0.1. ஓகேம்மா, இது நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு நம்பரோட இதை 2 மைனஸ் ஒவ்வொரு டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கு பதிலாக இதில் வந்து தட்ஸ் ப்ளஸ் வேல்யூ இருக்குது, மைனஸ் வேல்யூ இருக்குது இல்லையா. நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ப்ளஸ் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ண போகிறோம், மைனஸ் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? அப்போ எஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்லாம் என்னமா வரும்? இதுதான் ப்ளஸ் நம்பர் இல்லையா. இதில் ப்ளஸ்ங்கிறது என்னென்னா இது ப்ளஸ் நம்பர், இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ். ஓகேம்மா, அப்போது 2 4 6 8 10 அப்புறம் எழுதிக்கலாம். அப்போ 10 மைனஸ். ஓகேவா, இப்போ இந்த நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். சரிம்மா, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரெண்டாவது நம்பர் இது 2 3 4 5 ஆட் பண்ணிக்கலாமா? இப்போது எப்படி ஆட் பண்ணிக்கலாம்? 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20, 25, 25க்கு 5 ரிமைனிங் 2. இப்போ 6 9 10 11 12 12 ஓகே 12க்கு 2 ரிமைனிங் 1. அப்போ 2 3 4 5 6 இல்லையாம்மா? 6 கரெக்டாமா? ஓகே 6.25 நமக்கு கிடச்சிருக்கு இன்ட்டு 0.1. அப்போ எஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் இப்போ 7 எடுத்துக்கிடுவோமே, அப்படின்னா 3.75 வரும் இல்லையாம்மா? அப்போது சப்ராக்ட் பண்ணிடலாமே. 10 மைனஸ் 6.25 இதை 7 எடுத்துக்கலாம். 10ல் 7 பண்ணால் 3, 3னா 3.75, 3.75 இன்ட்டு 0.1. அப்போ எஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ரிமூவ் பண்ணி நம்ம சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா சேம் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ 3 இடத்துல புள்ளி இருக்கணும். இப்போ 375. ஓகேம்மா, ஒரு கண்டிஷன் சொல்ல, ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேம்மா. இந்த ப்ராப்ளத்தில் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ராக்சிமேட் வேல்யூனா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி போடணும். சரியாம்மா, இந்த மாதிரி போடணும். நான் லாஸ்ட்டு 2 ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா, இதை வந்து மிட் பாயிண்ட் ரூல். ஓகேவா, அவ்வளோதான்.